அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/12/2025 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம், 26 சந்திரன் சுக்கிரன் இணைவு. கல்யாண வீட்டிலே வாசிக்கும் நாதஸ்வரம் போன்றவர்கள் இவர்களிடம் இருந்து வெளிப்படுகின்ற எல்லா விஷயங்களும் மற்றவர்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கலைத்தன்மை உண்டு. அந்த கலையை எந்த வழியில் எந்த வகையில் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்ற வித்தை இவர்களுக்கு தெரியும். சற்று கிண்டல் கேலி உண்டு. அவையெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும். இவர்கள் இருக்கின்ற இடத்திலே சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லை. ஒரு சில இடங்களிலே இவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் களை கட்டும். அப்படிப்பட்ட ஜனரஞ்சகமான ஒரு எண் 26. இந்த எண்ணின் இன்னொரு விசேஷம் உண்டு. தனக்குள் என்னதான் வருத்தம் இருந்தாலும், அரிக்கும் கவலை இருந்தாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு தனி சிறப்பு எண் 26க்கு உண்டு. தனது சொந்த வாழ்க்கையில் எதையும் நன்றாக அனுபவிக்கவில்லை, விரும்பியபடி வாழ முடியவில்லை என்றாலும் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு சிரிப்பு, மகிழ்ச்சி, கலகலப்பு இதுதான் பிடிக்கும். தனக்காகட்டும், அடுத்தவர்களுக்காகட்டும், அல்லது இந்த உலகுக்காகட்டும் இந்த தன்மை இருந்தால்தான் இவர்களுக்கு பிடிக்கும். எனவே யாரையும் துன்புறுத்த இவர்களுக்கு மனம் வரவே வராது. ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள்தான். எதையும் சுத்தமாக அழகாக ரசிக்கும்படி செய்வார்கள். இவர்கள் ரசனைக்கு உரியவர்கள். பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள். அன்பர்களே, இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வெற்றி பெறும் நாள், நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் இருந்து உங்களுக்காக வர வேண்டியதை, வருவதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் புகழ் கூடும் நாள். ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது பல நாள் ஆசை இன்று நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். வீடு, வாகனம், வித்தை இந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் இன்று வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும்.
கொஞ்சம் கூட பயன் தரா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்ய விரும்புகின்றீர்கள். இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சு, பணம் இந்த இரண்டாலும் சில நன்மைகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். அவை அறிந்து அளவோடு இன்று நீங்கள் பேச வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள எடுக்கும் நடவடிக்கைகள், முயற்சிகள் நல்லபடியாக நடந்தேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். சற்று தடுமாற்றம், செய்வதா வேண்டாமா என்பதில் தடுமாற்றம், தெளிவு இன்மை, இந்த இரண்டும் இன்று இருப்பதாக காட்டுவதால் கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். தேவையற்ற அனாவசியமான செலவுகள் ஒரு புறம், நீங்கள் விரும்பாத செய்தியை கேள்விப்படுதல் அது மற்றொரு புறம். இந்த இரண்டும் இன்று வர இருக்கிறது. கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு நடக்கும் மற்றும் ஒரு வெற்றி செய்தி நீங்கள் கேள்விப்படும் செய்தி இன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் அது இன்று நல்லபடியாக முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மற்றும் விழிப்புணர்வும் வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு வர வேண்டியது இல்லாமல் போகலாம் அல்லது குறைந்து கிடைக்கலாம். போதிய கவனம் தேவை இன்று. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வேலை விஷயத்தில் முழு திருப்தி கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை, வேலை பார்ப்போருக்கு பதவி உயர்வு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். எதையும் இன்று சிரத்தையோடு செய்யுங்கள், அதுதான் முக்கியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு முக்கிய பணிக்கு குறைந்த அளவு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அந்த யோகம் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை.
எல்லாம் முடிந்தது, கையில் கிடைக்க வேண்டியது தான் பாக்கி, ஏனோ காலதாமதம் ஆகிறது. கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். தேவையில்லா தொந்தரவுகள் அணிவகுத்து வருகின்றன. கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தோன்றுகிறது ஒரு எண்ணம், என்னப்படி செயல்படுகின்றீர்கள், செயலில் வெற்றி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். மலை போல் நம்பிக்கொண்டிருந்த ஒருவர் இன்று அவர் நினைத்தாலும் உதவ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இது இன்று நடக்க இருப்பது. எனவே மாற்று வழியையும் வைத்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். குறிப்பறிந்து உங்களுக்கு உதவிட நண்பர்கள், உறவுகள் வரும். நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பாவம் பார்த்து ஒருவருக்கு ஒரு வேலையை செய்ய அந்த பாவம் அவரை விட்டு நீங்கி உங்களை பிடித்து கொள்கிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.